ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி 65 வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், இன்னைக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 65 மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கூட ஃப்ரை பண்ணலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் இட்லி பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லி இதில் தான் செய்யணும்னு இல்லை. காலையில் சுட்ட இட்லி மீந்து போச்சுன்னா கூட சாயந்தரம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 65 மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால தான் நான் உப்பு ஆட் பண்ணலை. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாலாம் இட்லி பீசஸில் நல்லா இறங்கி இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரான இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டொமேட்டோ கெச்சப் கூட தொட்டு சாப்பிடலாம். இட்லி 65 நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.